உங்களை மாதிரி ஒரு நண்பர் இருந்தாரு, ஆலினால் அழகுராஜா. ஆலினால் அழகுராஜா? ஆமா. டைட்டிலே அருமையா இருக்கே. அதுவும் என்ன மாதிரியேவா? ஆமா, உங்களை மாதிரி தான் இருப்பாரு. என்னது Dress மட்டும் மாத்தணும்னு? என்னது, உனக்கு Dress மாத்த இடம் வேணுமா? எங்க வந்து என்ன கேக்குற? இந்த Dress காப்பாத்திக்கிற வழிய பாரு, இல்ல தரக தங்கமணி நான்தாயா. ஊசில கோக்கற குண்டுமணி மருந்துன்னு தரக தங்கமணின்றானே. இவள கேக்குறியா? நீ யாரு? நான் தாங்க ஆலினால் அழகுராஜா. அதாவது நான் பண்றது ஒரு சமூக சேவை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த காலத்துல விசு சார் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேரக்டர் நானு. இப்போ ஒரு மண்டபத்துல கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மண்டபத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் இவருக்கும் சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் உள்ள பூந்து அந்த பொண்ணை தான் பொண்ணு மாதிரி நினைச்சு அந்த கல்யாணத்துல ஓடி ஆடி அந்த கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிட்டு அவருக்கும் அந்த வீட்டுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி போயிடுவாரு. ஏன் தெரியுமா? இந்த சமுதாயத்து மேல அவருக்கு இருக்கிற அக்கறை. அதே மாதிரி தான் நானும் செய்யறேன். எல்லா வேலைக்கும் பணம் கேட்கறது இல்ல. முடிஞ்சா கொடுங்க, இல்லனா விடுங்கன்னு போயிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல என்னென்னவோ தேடிக்கிட்டு இருக்காங்க. அழகான கிராமத்து வாழ்க்கையை விட்டுட்டு இந்த நரகத்துல மன்னிக்கணும், இந்த நகரத்துல சராசரி வாழ்க்கை நடத்தவே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு வேலை, சமையல் வேலை, அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஆள் கிடைக்காம அதே வயசுல இருக்கிற, அதாவது உங்க அப்பா அம்மா, இப்ப நீங்க வாழப்போற வீட்டுல இருக்கிற உங்க மாமனாரு மாமியாரு, இப்படி இவங்க வயசுல இருக்கிறவங்களையே ஆன்லைன்ல வேலைக்கு புக் பண்ணிட்டு வெயிட் பண்றீங்க. அதுவும் வீட்ல நீங்க சமைக்கவே மாட்டீங்க, எல்லாம் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவீங்க. அவங்களுக்கு சேர்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுக்குறீங்க. அப்ப ஆர்டர் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், இது வாங்கி தரவா அது வாங்கி தரவான்னு அந்த அளவுக்கு பாத்துக்கிறீங்க. அது மட்டுமா, அவங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது ஆட்டோ புக் பண்ணி கொடுத்து வாசல் வரைக்கும் அவங்கள பத்திரமா கூட்டு போய் நாளைக்கு தயவு செய்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொந்தக்காரங்களை வழி அனுப்பும் போது டாட்டா பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டாட்டா எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு அவங்க வந்துருவாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட அந்த ஆட்டோவை பார்த்துக்கிட்டே நிப்பீங்க. இந்த பாசத்தை, இந்த கருணைய, இந்த அன்பை நம்ம குடும்பத்துல இருக்காங்களே, அப்பா அம்மா மாமனார் மாமியார் மச்சின்ச்சி, இவங்ககிட்டலாம் அதை காமிச்சிருந்தா ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரங்களை கூட வீட்டோட இருந்திருப்பாங்கல்ல. அது ஏன் உங்க வயசு பசங்களுக்கு தோண மாட்டுது? சொந்த பந்தங்கள் கிட்ட ஈகோ பாக்குறோம், ஆனா இந்த மாதிரி வேலைக்கு வரவங்க கிட்ட இறங்கி போறோம். இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஆன்லைன்ல எதை வேணா தேடுங்க, எந்த பொருளை வேணா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆனா அப்பா அம்மாவையும் மாமனார் மாமியாரையும் சேர்க்கறதுக்கு ஒரு அனாதாசிரம அட்ரஸ் மட்டும் தேடிடாதீங்க. சொல்றதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு, சொல்லித்தானே ஆகணும். இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் எங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா சம்பந்தம் இருக்குமா? இவர் என்னதான் ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு பார்த்து கொடுத்தாலும் நீங்க வாழ போற வீட்டுல இப்ப நான் சொன்ன பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு நீங்க நல்லபடியா வாழ்க்கை நடத்துனீங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல உங்களுக்கு கிடைக்கிற பெருமை இருக்கு பாருங்க, அதுக்கு அளவே இருக்காதுமா. அதுக்காக தான் சொன்னேன், இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணினா நீ போற வீட்டுல எந்த கவலையுமே இல்லாம நிம்மதியா வாழ்வமா. நான் ஏன் இன்னொரு வீட்டுக்கு போறேன்? அந்த மாப்பிளைய கூட்டிட்டு வந்து வச்சு வீட்டோட மாப்பிளைய வைப்பேன். எங்க அப்பா கிட்ட எல்லாமே பேசிட்டேன் இல்லப்பா? அது எது வீட்டோட மாப்பிளையா? அது எப்படிமா? ஒருத்த கஷ்டப்பட்டு ஒரு கூட கட்டியிருப்பான், நீ மருமகன்ற பேர்ல உள்ள போன உடனே அதை அசால்ட்டா கலைச்சிடணும்னு பாக்குறீங்களே. இல்லம்மா, நீ தப்பா நினைச்சுக்காத. ஒருத்தனை தனியா கூட்டு வந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு நிம்மதி இருக்குன்னு நீ நினைக்கிறியா? ஆனா இவங்க தனி குடுத்துல வந்து வாழற வீடு இருக்கு பாருங்க, அதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டியில கூடு செட் பண்ணி குருவி வந்து கூடு கட்டுமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி இல்லன்னா ஆர்டிபிஷியலா தூக்குனாங்குருவி கூடு இருக்கு பாருங்க, அதை கட்டி விட்டுட்டு அதை பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இயற்கையா கட்டுறதுக்கும் செயற்கையா உருவாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லம்மா. அதுல
ஏதாவது ஒரு குருவிங்க வந்து கூடு கட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, முதல் நாள்ல இருந்து அதுங்க அப்படியே ரெக்கையை விரிச்சு பறக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே டே டு டே முட்டையில இருந்து குஞ்சு பொரிச்சு வெளில வர வரைக்கும் அதை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, அதோட சேர்த்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு எனக்கு இவ்வளவு மில்லியன் லைக்ஸ் இருக்கு, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. அந்த பறவைங்க கிட்ட காட்டுற பாசத்தை கூட சொந்த பந்தங்க கிட்ட காமிக்க மாட்டீங்களே. அதை காமிச்சு அந்த குடும்பத்தை நீங்க நேர்த்தியா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க மாமனாரும் மாமியாரும், ராஜாத்தி நீ நல்லா இருக்கணும்மா, நீ செய்யற ஒவ்வொரு வேலையும் எங்க மனசு அவ்வளோ குளிர வைக்குது அப்படின்னு ஒரு லைக் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு லைக் முன்னாடி 5 மில்லியன் 10 மில்லியன் சொல்றீங்க பாருங்க, அதெல்லாம் நிக்காதும்மா. இப்ப கூட நான் ஒரு மீடியேட்டராவோ இல்ல ஒரு புரோக்கராவோ உங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு கமிஷன் வாங்குறேனே, அந்த மாதிரி நினைச்சு சொல்லமா. இந்த குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சுதான் நான் இதை உரிமையோட சொல்றேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அழகு, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இருந்தாவே அந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லார்கிட்டயும் காமெடியா பேசி சிரிக்க வச்சு சந்தோஷமா வச்சுப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷத்தையும் தாண்டி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க பொண்ணு போற இடத்துல நல்ல பேரு வாங்கணுங்கிறதுக்காக இப்ப நீங்க சொன்னீங்களே, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கும்போது உங்க மேல இருக்கிற மரியாதையை தாண்டி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஏய் அழகுராஜா, அண்ணன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பக்கம் வராங்கன்னு சொன்னியே, எப்படா வராங்க? இல்ல இல்ல, நான் ஒரு குடும்பத்துல ஒருத்தன் பேசிட்டேன்ல, அதனால உரிமையோட சொல்றாங்க. இத பாருமா, கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. நீ டக்குன்னு போயிட்டு பட்டு புடவை எல்லாம் கட்டி தழை மல்லிப்பூ வச்சுன்னு வா. இல்ல அங்கிள், பட்டு புடவையெல்லாம் இல்ல, நான் அப்படியே சிம்பிளா இருந்தாலே அவங்களுக்கு என்ன பிடிக்கும். மாடர்ன் மங்கை கன்ஃபார்ம். சரி சரி, நம்மளாம் ரெடி ஆயிடலாம். நீங்க காபி தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு பாப்பாவை ரெடி பண்ணி கூட்டு வாங்க. வித்தியாசமான குடும்பம் சொன்னீங்க. வாழைப்பழம் வைக்கிற இடத்துல பலாப்பழம் வச்சிருக்காங்க. அது வந்து இருங்க இருங்க, அதாவது இப்ப நீ கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்ல வருவாருன்னு இப்ப நானே சொல்லிடுறேன். பலாப்பழம் மேல ரஃப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள தேன் சுவையா இருக்கு பாரு, அந்த மாதிரி மனுஷனோட வாழ்க்கையும் மேலோட்டமா பார்த்தோம்னு வச்சுக்கோயேன் கரடு முரடா தான் இருக்கும். ஆனா மனச சுத்தமா வச்சுக்கிட்டா வாழ்க்கை இனிப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன்னு சொல்லுவார். கரெக்டா? கரெக்ட் தான் அழகு. அப்படியே நம்ம சுக்கு காப்பி மட்டும் சொல்லிடுங்க. ஓ, சுக்காப்பியா? ஓகே, அத சபை நிறைய சொல்லிடலாம். அதாவது இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வரும்போது காப்பி தண்ணி குடுக்கறது வழக்கம். கரெக்டா? கரெக்ட். ஆனா இவரு வாழ்நாள் முழுவதும் மூலிகை மட்டுமே பயன்படுத்துறதுனால சுக்கு காப்பி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அத இப்ப சபை நிறைய நானே சொல்லிடுறேன். சுக்காப்பி உடம்புக்கு நல்லது, நல்லது தானே. ஏங்க, அவ பொண்டாட்டிக்கு பயப்படுறாள் போல இருக்கு. ஐயோ, பொண்டாட்டிக்கு பயப்படலங்க, அது ஒரு மரியாதை. அதாவது இப்பெல்லாம் எப்படின்னா அந்த பயம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து மரியாதைன்னு டிக்ஷனரியில மாத்திரணும். ஏன்னா இனிமேல்லாம் வந்து பயம், அதை தாண்டி கோவம் இதெல்லாம் பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா கேஸ் கோர்ட்டுன்னு அலைய வேண்டியதுதான். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அதெல்லாம் இங்க வேணாம், நல்ல விஷயம் பேசுவோம். இதோ பொண்ணே வந்துருச்சே, வாமா வாமா. எங்க பொண்ணு கொஞ்சம் மாடர்னுங்க, இந்த பட்டு சாரி எல்லாம் கட்ட மாட்டேன், வீட்டுக்கு போனா என்ன மாதிரி கேஷுவல் ட்ரெஸ்ல இருப்போம் அப்படி இருப்பேன்டா. அது உங்களுக்கு ஓகே தானே? ஓகே ஓகே. ஏன்னா இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். எல்லாத்துக்கும் ஓகேன்னுவாங்க. மாமனார் மாமியார் கொடுத்துட்டியாமா? மெயின் கொடுத்தாச்சு. இது தாண்டி வர வேணாமா, டிராபிக் ஜாம் ஆயிடும். நான் எடுத்து கொடுத்துக்கிறேன். அப்பா சூடு. என்னம்மா, அடுத்தது மாப்பிள்ளை தானே? குடு போ. இப்பதான் மெயின் சீன் இருக்கு. மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, கட்டிக்கிறேன். எது, காஃபியே கட்டிக்கிறீங்களா? ஆமா. எது? ஆமா, பொண்ணு சொன்னேன். அது என்னவோ தெரியல மாப்பிள்ள, இந்த மாப்பிள்ளைங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாவே பொண்ணை தவிர வேற யாரும் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. பரவாயில்ல, சிறப்பு சிறப்பு, நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பிடிச்சு போச்சு. என்னம்மா பொண்ணு, உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைய?
பிடிச்சிருக்கு. பிடிச்சிருச்சான், அப்புறம் என்ன, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட வேண்டியதானே? அப்புறம் நீங்க உங்க 2 பேருக்கு ஓகே தானே? அதான். அப்புறம் என்ன, டைரக்டா மண்டபம் தான், மேல தாளத்தோட அமக்கலப்படுத்திடுவோம். ஐயா, அந்த ஆலினாள் அழகுராஜா வந்து நல்ல வரன் பார்த்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க ஐயா? நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு சொல்லணும். மாமனார் மாமியார் ரொம்ப நல்லவங்க. கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்தது. அமைச்சது ஆலினாள் அழகுராஜா வச்ச எல்லா பொருத்தமும் அருமையா இருந்தது. 2 பேருக்குமே மனசு ஒத்து போச்சுல்ல. கல்யாணம் எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு சிறப்பா நடந்துச்சு. டேய் விட்டு கூடுறா. சும்மா இருமா, எல்லாம் விளையாட்டு தானே. அப்ப ட்ரை பண்ணட்டும், போடு. என்னது கீழே? என்ன? ஏய், அப்பா எல்லாம் நல்லபடியா நடந்தது. எப்படி? வேற லெவல் மாப்ள. ஆண்டவா நல்லபடியா நடத்தி வச்சுட்டேன். நன்றி. என்ன இது பால் இல்ல. ஏய், என்னடி இது நல்லெண்ணெய் வாசனை அடிக்குது. ஏய், வித்தியாசமான குடும்பம்னு வெளியில சொன்னாங்க. அதுக்குன்னு ஃபர்ஸ்ட் நைட்ல பாலுக்கு பதில் நல்லெண்ணெயா? ஆமா, நல்லெண்ணெய் எதுக்கு கொண்டு வந்த? ஆலினாள் அழகுராஜா சார் தான் கொடுக்க சொன்னாரு. இத வச்சு என்னடி பண்றது? அம்மா, சாந்தி, சாந்திமா, சாந்தி, அம்மா, 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 அம்மா. அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களேன். பெத்தவங்க இருந்தோம், நாம மதிக்கல மறந்தோம். நம்ம விட்டு பிரிஞ்சு போன பின்னால தவிச்சோம். கோலம் பத்தி போன பின்னே கோடம் கொண்டு போவதென்ன? இருக்கும் பொழுதே மதிக்க பழகணும், போற்றி புகழணும். அம்மா அப்பா தானே இங்கு தெய்வங்களே, அண்ணா தம்பி அக்கா தங்க கேளுங்களே.